மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காழியப்பநல்லூரில் கனமழையால் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் மக்கள் அவதியுற்றிருக்கிறார்கள். இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேந்திரன் இணைகிறார். ராஜேந்திரன், அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. டிட்வா புயல் எதிரொலியாக மாமல்லபுரம் அருகே பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதுடன் கடல் அலைகள் சுமார் 10 அடி உயரத்திற்கு மேல் எழுந்து வருகின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். மாமல்லபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எந்த மாதிரியான சூழ்நிலை தற்போது நிலவுகிறது? விவரங்கள். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தென்மேற்கு வங்கக்கடலில் நகர்ந்து வரும் டிட்வா புயல் நாளை சென்னையை நெருங்குவதால் விட்டுவிட்டு மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்திருக்கிறார். வங்கக்கடலில் மிரட்டும் டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம், தேனி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இன்றைய செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழ்நாட்டு மக்களின் குரலை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடை போடுவோம் என்று சூளுரைத்துள்ளார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.